வணக்கம் நண்பர்களே. ஏவாவேலு வாக்குமூலம். ஸ்டாலின் கதை முடிந்தது. தன்னை குறிவைத்து நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை என ஏவாவேலு குற்றம் சாட்டியிருக்கிறார். முதல்வரை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விக்கு இந்த ரெய்டு நடத்தப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தாம் நிரபராதி என்பதை நிரூபிப்போம் என அவர் தெரிவிச்சிருந்தார். திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய ஏவாவேலுவுமான எம்எல்ஏ தொடர்பான 20 இடங்களில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினாங்க. நள்ளிரவு வரை இந்த சோதனை நடந்தது. இதில் 40 லட்சம் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஏவாவேலு சட்டசபையில் முதல்வர் விஜய் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதை எதிர்த்து கேள்வி கேட்டேன். சட்டமன்றத்தில் நான் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் தான் கரூரில் எங்கோ ஒரு அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை மையப்படுத்தி என் வீட்டுக்கு ரெய்டு வந்திருக்கிறாங்க. எனது சொந்த கிராமத்தில் இல்லம் இருக்குது. ஆனால் திருவண்ணாமலை கல்லூரிக்கு சென்று சோதனை செஞ்சுருக்காங்க. இப்போது வரை ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இப்படியெல்லாம் செய்தால் நாங்கள் பயந்து விடுவோம் என்று அர்த்தம் இல்லை. நாங்கள் மீசாவையே பார்த்திய இயக்கம். நீங்கள் வழக்கு தொடரலாம், ரெய்டு நடத்தலாம், நீதிமன்றம் என்றே ஒன்று இருக்குது. கடைசியாக நமக்கு இருக்கும் நம்பிக்கை நீதிமன்றம்தான். நீதிமன்றத்தால் நான் நிரபராதி என நிரூபிப்பேன். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தமானவன். ஒரு பொய்யை பலமுறம் சொல்வதாலே அது உண்மையாகிவிடாது. நீதிமன்றத்திற்கு செல்வேன், நிரபராதி என்று காட்டுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் தலைவர் ஸ்டாலின் மீசாவில் ஓராண்டு காலம் இருந்தார். அற்புதமான அரசை நடத்தி காட்டியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீதிமன்றத்தில் சந்திப்பேன். 40 லட்சம் ரொக்கல் பறிமுதல் செய்து இருப்பதாக கூறுவது பொய்யான தகவல். என்னுடைய வீட்டிலோ என்னுடைய கிராமத்தில் உள்ள வீட்டிலோ ஒரு பைசா பணமும் எடுக்கவில்லை. என்னுடைய அலுவலகத்தில் இருந்து கம்ப்யூட்டர்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டரில் எனது சுற்றுப்பயண பட்டியல் அறிக்கைகள் ஆகியவற்றை தவிர வேறு எதுவும் இல்லை என கூறியிருக்கிறார். ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் தான் ஸ்டாலினுக்கு அனுப்பப்பட்ட மிக இரகசியமான ஊழல் சம்பந்தமான ஃபைல்ஸுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கரூரில் சாலை போட்டது, அதற்கான பில் போட்டது, அங்கு தவறு நடந்துள்ளது. அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி செய்தார் என்று முதல் தகவல் அறிக்கையில் போடப்பட்டிருக்கு. அங்கே வந்து டெண்டர் நடத்த வேண்டும் என்றால் கோட்ட பொறியாளர் தான் நடத்துவார். அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்குமே தவிர அமைச்சர் இல்லத்திலோ அலுவலகத்திலோ இருக்காது. டெண்டர் விடும் அதிகாரிகளின் அலுவலகத்தில் தான் ஆவணம் இருக்கும். என்னுடைய இல்லத்தில் அந்த ஆவணங்கள் இருக்க வாய்ப்பில்லை. அதிகாரத்தின் உச்சத்தில் என்னை டார்கெட் செய்கிறார்கள். கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை உள்ளது. எதிர்க்கட்சி என்றால் கேள்வி கேட்க தான் வந்து இருக்கிறோம். கேள்வி கேட்க தான் செய்வோம். ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் என்று கேட்டதில் என்ன தவறு உள்ளது? நான் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எவ்வளவு அனுபவம் இருக்கும்? நான் எவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்கிறேன். புதுசாக பதவிக்கு வந்து இருக்கிறார் என்பதற்காக நாங்கள் எழுந்து கேள்வி கேட்டதற்காக இப்படி ஒரு சோதனை, அதிகாரத்தின் உச்சம் இப்படி ஒரு சோதனை நடைபெற்றிருக்கு என அவர் கூறியிருக்கிறார்.